Beginners Mehendi with Jenல part 38ல next நாம பார்த்துட்டு இருக்கிறது மண்டலா டிசைன்ஸ் தான். ஸோ இதுக்கு முன்னாடி சர்க்கிள் அண்ட் ஸ்கொயர் வச்சு பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம ரோம்பஸ் வச்சு பார்க்க போகிறோம். இந்த டிசைன் போடுறதுக்கு உங்களுக்கு ரோம்பஸ் ட்ரா பண்ணுறதுக்கு ஈக்குவலாக வராதுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி டாட்ஸ் ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை கனெக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈவனாக கிடைக்கும். ஸோ இப்போ இந்த டாட்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ரோம்பஸ் ட்ரா பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு குட்டி சர்க்கிள் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஃப்ளவர் மாதிரி குட்டி குட்டி ஹம்ஸ் வச்சு போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கு 4 எட்ஜஸையும் 4 சைட்லேயுமே இப்படி குட்டி குட்டி லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு அப்புறம் அதை வச்சு ஒரு குட்டி குட்டி ஹம்ஸாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இந்த இடத்துல இதுக்கு முன்னாடிலாம் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி 2 பக்கமும் கொடுத்துட்டு கெயின் சென்டரில் இருந்து ஒரு வெயின்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த சைடும் சைடில் 2 வெயின்ஸ் மாதிரி கொடுத்துட்டு திரும்ப சென்டரில் இருந்து ஒரு இது ட்ரா பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே அகைன் இன்னொரு ரோம்பஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் டாட்ஸ் வச்சுக்கலாம், குட்டி குட்டி டாட்ஸ் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த சைடு ஒரு 4 டாட்ஸு, அதே மாதிரி இந்த சைடு ஒரு 4 டாட்ஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்துல இந்த ரோம்பஸ் போட்டோம் இல்லையா, ஸோ இதுக்கு மேலே குட்டி குட்டி ஹம்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் மெஹந்தி கிளாஸஸை நீங்கள் ஃப்ரீயாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு எப்போயுமே நெட் அவைலபிள் இருக்காதுன்னு நினச்சிங்கன்னா பேமெண்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக ப்ரீ ரெக்கார்டட் செஷன்ஸ் வாங்கி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் தேவைப்பட்ட நேரத்தில் ஆக்சஸ் பண்ணி கற்றுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஹம்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த டிசைனுக்கு மேலே நீங்கள் அகைன் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு திருப்பி ஒரு ராம்பஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. அகைன் இதுக்கு மேலே ஒரு ராம்பஸ் ட்ரா பண்ணி ஹம்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. 2 சைடில் இருந்தும் ஒரு டாட் வச்சு அதை வெயின்ஸ் மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டு சென்டரையும் அதே மாதிரி போட்டு அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு பெரிய டாட், அதை விட சின்ன டாட், அதை விட சின்ன டாட், ஒரு குட்டி டாட் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மேலேயும் கீழேயும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல ரிமைனிங் போட்டோம் இல்லையா ஹம்ஸு, இந்த இடத்துல 3 to 4 ஹம்ஸ்க்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு பெட்டல் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ அகெயின் திருப்பி அதே மாதிரி ஒரு 3 to 4 இதுக்கு ஒரு இது, அகெயின் 3 to 4 இதுக்கு ஒரு பெட்டல், அகெயின் 3 to ஒரு 4 ஹம்ஸ்க்கு ஒரு பெட்டல், அகெயின் 3 to 4 ஹம்ஸ்க்கு ஒரு பெட்டல். இந்த டிசைனோட அவுட்புட் இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஃபிங்கர்ஸ்க்கு ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டு லைன் ப்ளஸ் ஹம்ஸ், அதுக்கு மேலே இந்த மாதிரி பெட்டல்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். Stay positive. Bye. Take care.